ஹாய் ஹலோ மக்களே. இன்னைக்கு உங்களுக்கு என்னோட ஒரு லவ்டு பர்சன் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டை உங்க முன்னாடி ஓபன் பண்ணுவதற்காக கொண்டு வந்திருக்கேன். நம்ம இதை ஓபன் பண்ணலாம். இது என்னன்னு நீங்களும் பார்க்கணும்ல. கண்டிப்பா உங்க முன்னாடி தான் ஓபன் பண்றேன். பார்க்கலாம் ரைட் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆஸ் யூஷுவல் நைட் ஃபாலோ பண்ணும். உங்க எல்லாருக்குமே தெரியும், என்னோட ரெகுலர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஒன் டே சீரம் யூஸ் பண்ணுவேன், ஒன் டே இந்த கிராட்டிவ் ரெட்டினைட் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் எப்பவாவது எக்ஸ்ட்ரா பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா I'll be using this clear gel, right? ஸோ இன்னைக்கு இது எல்லாத்தையும் வச்சிடலாம். I'll be using this Granactive Retinoid. வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் லாங் வீடியோ போய் பாருங்க. இது நமக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். You just need to apply. இது வீக்லி ட்ரைஸ் தான், டெய்லி யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே, ஸ்லைட்டா ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு உங்க ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குங்கிறது நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் போய் பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்ட் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணணும். இது லிப் ஸ்க்ரப். ஓகே, வீடியோ முடிஞ்சோடனே ஸ்க்ரப் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். காஃபி ஃப்ளேவர். ஓகே, கிசி லிப் ஸ்க்ரப். ஓகே, ஸோ இதுவும் இங்கே வச்சிடலாம். ஓகே, இங்க என்ன எழுதிருக்குன்னு படிக்க முடியுது உங்களால? மேல வந்து பிரீதா அண்ட் ஒரு குட்டி ஹார்ட், அதுல ஒரு அம்பு விட்டுருக்கு, அண்ட் என்னோட ஃபியான்சியோட நேம். தம்ப்நெயில்ல நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, அந்த இமேஜ், அந்த அன்னைக்கு தான் எனக்கு வந்து இது கிஃப்ட் பண்ணாங்க, எனக்கு பூ வைக்க வந்த அன்னைக்கு. ஓகே, ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சோன் கொடுக்குறேன். நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் அ லவ்லி பேக். நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா a big heart for you. என்னோட வியூவர்ஸ், என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட ஃபியான்சிக்கும் சேர்ந்து வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புனீங்கன்னா கமெண்ட்ல சொல்லலாம். ஓகே, இது என்னன்னு பார்க்க என் கூட நீங்களும் எக்ஸைட்டடா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். கிளிக்க வேணாம் இல்லையா, அதனால தான் ஸ்லோவா பிரிக்கிறேன். ஏய், தேங்க்யூ ஸோ மச். நான் புது யூடியூபராக இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ. மக்களே, ஹோஹெம் iSteady M7 அந்த கிம்பல் தான் நமக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, என்ன போட்டிருக்காங்க இந்த பாக்ஸ்? iSteady M7 advanced AI tracker with full light, detachable touchscreen remote controller, ஒரு tripod, இது கேரியிங் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB type C charging cable, type C charging cable, again quick start guide, வாரண்டி கார்டு, அப்புறமா சேஃப்டி கைட்லைன்ஸ். பிராண்ட் நேம் வந்து ஹோஹெம், ப்ராடக்ட் மாடல் வந்துட்டு M7, ப்ராடக்ட் நேம் AI ட்ராக்கிங் ஸ்மார்ட் ஃபோன் கிம்பல், மேனுஃபேக்சர் வந்து ஷென்சன் ஹோஹெம் டெக்னாலஜி கோ லிமிடெட். ஓகே, and unfortunately this is made from China, but it's okay. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ் பண்ண தெரியாது, இதோட டெக்னாலஜி எனக்கு தெரியாது. நம்ம ஏதாவது வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் இதில் வீடியோ எடுக்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு அவங்க போட்டிருந்த மாதிரி இது வந்து வாரண்டி, இதோட குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
பார்ப்போம். ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு தென் ஐ வில் ட்ரை டு ஃபிக்ஸ் இட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ். அண்ட் திஸ் இஸ் சேஃப்டி கைட்லைன்ஸ்னு போட்டுட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது இதோட ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் ஃபேன்ச் ரைட், இது ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது அவங்க சொன்ன மாதிரி ஒரு சி டைப் கேபிள், இந்த பக்கம் இந்த மாதிரி. இது வந்துட்டு இது 2 சைடு சி டைப்பாக இருக்குது. ஓகே, எப்படி யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல. கண்டிப்பாக நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியுது. நமக்கும் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்கல்ல. நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும்ல, அதுக்கான ஒரு குட்டி படிக்கட்டாக இதை பயன்படுத்திக்கலாம். No words to express my inner feelings right now. Okay, and வந்துட்டு இப்படி தாங்க இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறது நம்ம லேட்டர் பார்க்கலாம். இங்கே ஒரு கேம் கொடுத்துருக்காங்க ஃப்ளாஷ் லைட்டோட. அதுக்கப்புறம் இங்கே தான் அவங்க சொல்லியிருந்த டச் ஸ்க்ரீன் இருக்குன்னு நினைக்கிறேன். டச் ஸ்க்ரீன் என்ன கீபேட் சம்திங் எதுவும் போட்டிருந்தாங்க இல்லையா, இவங்க அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை ரீட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல மொபைல் வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது எனக்கு தெரியுதா? இஸ் இட் விசிபிள்? அண்ட் ரிவர்ஸ் சார்ஜிங், ஆக்சஸ் லாக்ஸ் ஆன் ஈச் ஆர்ம், மேக்னெட்டிக் ஏஐ ட்ராக்கர். இதுதான் மேக்னெட்டிக் ஏஐ ட்ராக்கர். ஓகே, அப்புறம் சிசிடி அண்ட் ஆர்ஜிபி ஃபில் லைட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தான் அதையும் மார்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிட்டாச்சபிள் டச் ஸ்க்ரீன் ரிமோட் அண்ட் கண்ட்ரோலர் வித் ஏஐ இமேஜிங். இது ஓகே, இது 360 டிகிரி இன்ஃபினிட் ஸ்பின். வாவ், அந்த ரொட்டேட் ஆகலையே. ஒரு லாக் கொடுத்துருக்காங்க இங்கே. இந்த கீ கொடுத்துருக்காங்க. இது இங்கே மார்க்கும் சிம்பிளும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்தால் லாக்கு, மேலே போனால் ஓப்பன் சொல்லிட்டு அது கொடுத்தா இது ரொட்டேட் ஆகுது. நைஸ் நோ? ஏ, லாக் பண்ணிடுவோம். அண்ட் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஒரு கீபேட் கீழேயும் இந்த மாதிரி லாக் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொட்டேட் ஆகும் போல். ஓப்பன், இது என்ன பண்ணுவோம்? இது இப்படி ரொட்டேட் பண்ணுறதுக்கு. ஓகே, அண்ட் இது ரொட்டேட் ஆகுனா, ஓ இதுவும் ரொட்டேட் ஆகுது. வெரி நைஸ். ஓகே, ஓ இது இப்படி மூவபிள், நம்ம சென்டர் பண்ணுவோம்ல அதுக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு கீ கொடுத்துருக்காங்க, தெரியுதா? இங்கே ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இது கீழே போட்டால் இது இப்படி ரொட்டேட் ஆகிருக்கு. வெரி நைஸ். ஸோ இது கண்டிப்பாக ஃபுல்லாக ஆட்டோமேட்டட் தான். ஏஐ ட்ராக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபேஸ் டிடெக்ட் பண்ணி நினைக்கிறேன், இல்லைன்னா நம்ம என்ன சூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ அதை டிடெக்ட் பண்ணி இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். அதுக்கு 360 டிகிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, இது ஃபுல்லாகவே 360 டிகிரி ஆகுது. அண்ட் இதுவும் ரொட்டேட் ஆகுது கம்ப்ளீட்லி. ஸோ அண்ட் வெப்கேம் கொடுத்துருக்காங்க. வெப்கேம் இல்லை, இது என்ன போட்டிருந்தாங்க? இது மேக்னெட்டிக் ஏஐ ட்ராக்கர் வித் அந்த கேமோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் இங்கே எல்லாமே டிட்டாச்சபிள் வாட் இஸ் இட் கால், டிட்டாச்சபிள் டச் ஸ்க்ரீன் ரிமோட் கண்ட்ரோலர் வித் ஏஐ இமேஜிங் இருக்குது. ஸோ இது என்ன காஸ்ட்டுங்கிற டீட்டெயில் எனக்கு தெரியல. நான் கேட்குறேன், கேட்டு எனக்கு சொன்னாங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும்போது நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காட்டுறேன். நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதில் கேமரா செட் பண்ணி வீடியோ எடுக்கும்போது இது நிஜமாலுமே நம்மளை வந்து ஏஐ அப்சர்வ் பண்ணுது. நம்ம கேமரா இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இது நம்மளை ஏஐ இமேஜின் பண்ணி லைக் அந்த ஏஐ வந்து நம்மளை அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டையோ இல்லை செலக்ட் பண்ணியிருக்க பர்சனையோ சூஸ் பண்ணி மூவ் ஆகுதா, ஆட்டோமேட்டடாக இது மூவ் பண்ணி கொடுக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ராடக்ட் நேம் வந்துட்டு iSteady M7 கிம்பல். ஓகே, மேனுஃபேக்சரர் ஹோஹெம்.
It is not a promotional video. This is my lovely person, my loved one, my soulmate எனக்கு கொடுத்த gift. Okay, it's not a promotional video. நான் வந்து brand nameலாம் படிச்ச உடனே promotion நினச்சிடாதீங்க. It's not a promotional video at allங்க. Okay, I'm so excited. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு. And thank you so much my love for gifting this to me. And soon I'll be traveling to a nearby city. ஸோ இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அப்ராடெல்லாம் போகும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு கிம்பல் கிடைக்கல. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் பை காட்ஸ் கிரேஸ் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் நான் அந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணும்போது இல்லை நம்ம சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அ பிக் ஹார்ட் டு யூ அண்ட் மை ஃபாலோவர்ஸ். See you on next video. Bye bye.